பரிசுத்தர் 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 இடைவிடாமல் தெய்வத்தோடு தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் நமக்கு ஒரு நல்ல சாத்தியத்தை கொடுத்திருக்கிறார். தேவனை துதிப்பதனாலே நாம் நிச்சயமாக ஏராளமான நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம். நமது ஜீவிதத்திலே நம்மாலே புரட்டி தள்ள முடியாத கற்கள் அனைத்தையும் தேவன் நமக்காக புரட்டி தள்ளக்கூடிய வல்லமையான தேவாதேவனாயிருக்கிறார். ஆகிய அவர் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் தேவனை துதிங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல காரியத்தை செய்து தருவார். ஆமென் அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. இயேசு ரத்தம் ஜெயம், 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 இயேசு ரத்தம் ஜெயம். இயேசுவை பிதாவை துதிக்கிறேன். குமாரனாகிய தேவனை துதிக்கிறேன். தூய பரிசுத்த ஆவியானவராகிய தேவாலயங்களை துதிக்கிறோம். சத்தியவேதம் பரிசுத்தவேதம் போதிக்கிற திரியேக தேவனை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், ஆராதனை செய்கிறோம். பிதாவாகிய தேவனை இயேசு நாமத்தில் விசுவாசத்தோடு ஏற்படுகிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டுக் கொண்டிருக்க அதுக்கான நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தானே, இந்த வருஷத்திலும் தானே, இந்த கிறிஸ்துமஸ் புரோகிராமை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கிறோம். ஒவ்வொரு பாதத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் பிரார்த்திக்கிறோம். ஒவ்வொரு பொருளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். வந்திருக்க அத்தனை ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் திறமையாக வந்திருக்கலாம், போகும்போது நிறைவான ஆசீர்வாதங்கள் பெற்றவர்களாக கடந்து போதும் உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஆராதனை காண்கிற குற்றங்கள் குறைகள் இருந்தால் தயவுசெய்து மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இப்பேற்பட்ட ஆராதனை உலகத்தில் எங்கெல்லாம் காணப்படுகிறோம் அங்கெல்லாம் கிறிஸ்துவின் வல்லமை காணப்பட்டு ஒவ்வொரு விசுவாசி உறுதியாக மற்றவர்களை உறுதிப்படுத்தியிருக்கிறவர்களாக மாற்றி தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். எல்லாவற்றையும் கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் ரெட் கலர் புத்தகத்தில் 21வது பாடலை பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
ప్రతిఫలము. అల్లాడిన వలలు నడిపించున నావా, ప్రభు మార్గము విడచి ప్రార్థించుట మానితిని, ప్రభు వాక్యము వదలి తిని, పరమాత్మము మరచి తిని. ప్రపంచ నటనలలో ప్రావీణ్యమును పొంది బలహీనులనై ఇప్పుడు పాటింతుని మాట నడిపించునా నావా. లోకైన జలములలో లోకునబిడగలు స్వరమా, లోబలుటను నేర్పించి లోకంబులు సవరించి, లోనున్న ఈవులలో లోకైన నా బ్రతుకు లోపించగని అర్పణగా లోకేశ చేయుమయా. నడిపించునా నావా, ప్రభు యేసుని శిష్యులనై ప్రభు ప్రేమలో పాల్గొని ప్రకటించును లోకములో పరిశుద్ధుని ప్రేమ కథ. పరమాత్ర ప్రోక్షణతో పరిపూర్ణ సమర్పణతో ప్రభుత్వకు ప్రాణంబును ప్రభు కొరకు పానాత్మము చేతు నడిపించునా నావా. నడి సముద్రమున దేవా, నవ జీవన మార్గమున నా జన్మ తరింప. పరిశుద్ధమైన పరలోకంలో నివాసం చేయన యేసయ్యా నీ స్తోత్రం తండ్రి. సర్వోన్నతుడా, సర్వ సృష్టికర్త, సర్వాధికారి మీ కోటాది స్తోత్రం నైనా. గత వారం నుంచి వారం వరకు మమ్మల్ని కాచి కాపాడి తిరిగా మమ్మల్ని ఆలయంలో చేర్చిన దానికి మీ కోటాది స్తోత్రం నైనా. తండ్రి దో ప్రభ వచ్చిన వారిని అంతా దీవించి కాపాడి ప్రభు అని వాక్య ప్రకారం మేమందరం లేటుగా వచ్చిన దానికి క్షమించు తండ్రి. మేము రావాల్సింది 8:30 రావాలా, మమ్మల్ని క్షమించు తండ్రి. వచ్చేకి లేట్ అయిన దానికి క్షమించు ప్రభు. ఎంతో ప్రభా మాకు ఎంతో ఇదిగా ఉండి అందరినీ వచ్చిన వారిని అంతా దీవించి కాపాడి వాళ్ళ బిడ్డలని వాళ్ళ కుటుంబాన్ని దీవించు ప్రభు. పిల్లల చదువులందును జ్ఞానమందును బుద్ధి అందును తల్లిదండ్రులు లోబడిన బిడ్డలుగా మీకు లోబడిన బిడ్డలుగా బిడ్డలను ఆశీర్వదించు తండ్రి. ప్రభు 5వ తండ్రి వివాహం కాని పిల్లలకి వివాహం దయచేయండి. గర్భఫలం లేని పిల్లలకు గర్భఫలం దయచేయండి. ఈ పరిశుద్ధమైన ఆస్తమంతో ముట్టు తండ్రి. ఈ దేవ సేవకుడైన పాస్టర్ గారు ఈ సేవకై వెళ్ళుచుండగా ఈ దేవదూతలను కంచి వేసి కావాలి నుంచి ప్రభు ఆయన ప్రేయర్ చేస్తుండగా అందరికీ మనసులో హృదయంలో నాటబడాలా ప్రభు. నీ వాక్య ప్రకారం నడుచుకున్న భాగ్యం దయచేయండి. పాస్టర్ గారు తండ్రి కుటుంబం దీవించి పిల్లల్ని మనం సంతానాన్ని అందరినీ అందరినీ దీవించి కాపాడి రక్షించు తండ్రి. ప్రభు పాస్టర్ చెప్పే వాక్యం ఒకటి మా హృదయంలో నాటాల ప్రభు. వాక్య ప్రకారం మేము నడుచుకునే భాగ్యం దయచేయి ప్రభు. 5వ వచ్చిన వాళ్ళంతా కాపాడు. ఇంకా ఎంతమంది రాలేకున్నారు వాళ్ళందరూ వచ్చి చేరుకునే భాగ్యం దయచేస్తారని ప్రభు క్రీస్తు పేరిట వేడుకొచ్చున్నాం తండ్రి. அல்லாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்குதத்தம் தேற்றினேன். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்குதத்தம் தேற்றினேன். கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி
சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் அகலம் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்லோடி எல்லோடி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோடி எல்லோடி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நேற்றும் என்றும் மாறாத இந்த ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றுகிற கர்த்தாவே, நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், வாக்கு மாறாதவரே ஸ்தோத்திரம், அதிசயமானவரே, அற்புதமானவரே, அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, உன்னதமானவரே, உயிர் மரண வாசம் செய்கிறதான என் அன்பின் தெய்வமே, உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றுகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இதோ என் தேவனே, கடந்த வாரம் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே, கண்மணி போல ஆண்டவரே, கோழி தன் குஞ்சுகளை மூடி மறைக்கிறது போல ஏசப்பா, எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் கண்மணி போல ஆண்டவரே, எங்களுடைய போக்கிலும் வரத்திலையும் ஆண்டவரே, கைவிட்டு செய்யும் வேலையிலையும் ஆண்டவரே, எந்த சேதங்கள் அடங்காதபடி ஏசப்பா, எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் கண்மணி போல நடத்துற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அந்த நாளில் ஆண்டவரை நடக்க போற ஒவ்வொரு ஆராதனையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஏசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பிள்ளைகள் செய்ய போற ஒவ்வொரு ப்ரோக்ராமை நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. மகனை தாழ்த்தி ஆண்டவரே ஏசப்பா, நீ சொல்ல ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் அதன்படி நடக்க எங்களை நீர் சீர்படுத்தும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பாட போற பாட்டு நீர் ஆசீர்வதியும், வேத வசனத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஏசையா. உமக்கு நன்றி தகப்பனே. வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தரமட்டமா உடைய சமூகத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மனிதனோ முகத்தை பார்க்கிறான் ஆண்டவரே, இதோடு ஒவ்வொரு உள்ளங்களும் ஆண்டவரே ஆராய்ந்து அறிகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எல்லா பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் நீர் சந்தியும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. இதோ என் தேவனை அடியாளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே, என்னுடைய போக்கிலும் வரத்திலையும் ஆண்டவரே, என்னை கண்மணி போல ஆண்டவரே என்னை பாதுகாத்தன ஒவ்வொரு கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, என்னுடைய குறைகளை குற்றங்களை ஆண்டவரே எதுவா இருந்தாலும் ஆண்டவரே என்னை ஒரு முறையா நீர் என்னை சீர்படுத்தி ஆண்டவரே, என் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய சாட்சியுள்ள குடும்பமா நாங்கள் எழுந்து பிரகாசிக்கிற குடும்பமா நீர் மாற்றம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நான் கேட்டது அநேகமானாலும் ஆண்டவரே, நான் கேட்பது கொஞ்சம் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, கேட்ட மறந்த நன்மைகள் யாவையும் கூடி தருவேன் என்று என் கர்த்தர் மீட்பெருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற இந்த ஜீவனெல்லாம் நல்ல பிதாவே. தகப்பனே ஏசப்பா, இந்த நேரத்தை கொடுக்கிற தேவையே அதுக்காக நன்றி சொல்கிறேன்ப்பா. ஏசப்பா, நம்ம 11 மாதம் ஏசப்பா எங்களை வழி நடத்தி ராஜாவே, அதுக்காக நன்றி சொல்கிறேன்ப்பா. ஏசப்பா, இந்த மாதத்தில் 22 நாள் ஏசப்பா எங்களை
அப்பா உலகத்தை தாய் தகப்பன் இருந்தாங்க ராஜாவே, உண்மை போல யாருமே இல்லை ராஜாவே, உண்மை போல அன்பு போல யாருமே இல்லை ராஜாவே. அப்பா நாங்கள் கண்ணீரை நேரத்தில் நான் கஷ்டத்தை நேரத்தில் வியாதியை நேரத்தில் ராஜாவே நீங்கள் துணியாயிருக்கே பாதுகாப்பை கொடுக்குறீங்கப்பா, அதுக்காக நன்றி அப்பா. உங்க சித்தமான இந்த நேருக்கு ராஜா இந்த உலகத்தப்பா என்ன கொண்டு வந்தீரப்பா, அதே போல ஏசப்பா உங்க பேருக்கு புஸ்தம் இல்லாதபடி உண்மையா நம்ம புஸ்தவை ஏற்றுக்கொள்ளும் விசேஷமா எங்களை ஆற்றல் பலப்படுத்த வேண்டி கொண்டாங்க. இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல ஏசப்பா அது எங்ககிட்ட என்ன இருக்குது ஏசப்பா எல்லாருக்கும் கொடுத்து அதை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்க நீங்க உதவி செய்யணும் வேண்டி கொண்டாங்க ஏசப்பா. ராஜாவை கொடுக்க போற எல்லா வசனத்துக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. வர முடியாத எவ்வளோ பேர் சூழ்நிலை பாதிக்கப்பட்டோம்ப்பா, மேலதோடி கொண்டு வர வேண்டி கொண்டாங்க அப்பா. தொடர்ந்து நிறைவேற்றி எப்போதே துணியாக வேண்டி கொண்டாங்க. ஆறாவது கருத்து ராஜாவே, காணிக்கை பகுதியும் கருத்து ராஜாவே, வசனம் அப்பா நாங்கள் வார்த்தை கேட்டு அதை விட்டு விளங்காத படிக்க அதை எப்பவுமே மனதில் அதே வசனம் அந்த வாரம் முழுசா எங்கள் வழி நடத்தமான வேண்டி கொண்டாங்க. அப்பா கொடுக்க ஒரு வசனம் அப்பா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சரிப்படுத்திட்டு நாங்கள் எதனா தப்பு பாவம் நிச்சயாது எதனா பாதிக்கப்பட்டிருந்தோம் அது வந்து எங்கள் விடுதலை கல்பனை வேண்டி கொண்டாங்க. அப்பா அந்த வாழை பிள்ளைங்களும் கருத்து ராஜாவே அப்பா ஏசப்பா அவங்க செய்யற வேலைகள்லாம் ரொம்ப கருத்து ராஜாவே அப்பா அவங்க செய்யற எந்த தப்பு உணர்த்திய தப்புன்னு வெளியே வரதுக்காக தெரிஞ்சுக்கிட்டு அப்பா உலகத்தப்பா எத்தனை வாழை பிள்ளைங்கப்பா எத்தனை வேலைங்க செய்யறாங்க ராஜாவே அவங்களுக்காக ஏசப்பா யாருமே இல்லைன்னு யோசிக்கிறீங்கப்பா. அதே போல ஏசப்பா நீர் யார் மூலியமா நீங்க சொல்லி ராஜா நிறைய பேர் ஜபிச்சுங்க வாலிபடி அதுக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா ஏசப்பா. அது மட்டும் ராஜாவே இதோட மூலியமா எவ்வளோ பேர் ஏசப்பா அழிச்சு போயிருக்காங்க அப்பா. எத்தனை கேள்வி பிள்ளைங்க வாலிபிள்ளைங்கப்பா ஏதோ கவனம் எங்கேயோ போறான்னு தெரியாதபடி போறாங்க ராஜாவே ஏசப்பா. உலகத்தை டெக்னாலஜினால மாற்றம் அப்பா, குடும்பத்தை அன்பு கொடுங்க ஏசப்பா. அம்மா அப்பாவுக்கு அன்பு ராஜாவே, பிள்ளைக்கு தாய் தகப்பன் அன்பு ராஜாவே ஏசப்பா, நண்பர்களுக்கு அன்பு ராஜாவே, சபையில அன்போடு நடத்த உலகத்துல அன்பில்லாத எவ்வளோ பேர் ஏசப்பா எந்த மாதிரி போறாங்கப்பா. ஆளாருக்கு குடும்பங்களுக்கு பாக்குறாங்கப்பா. ஆனா உலகத்துல ஏசப்பா குடும்பத்தும் அன்பில்லாத இருக்கிறாங்க. எல்லாரும் அன்பு கொடுத்து சபையில கூட அன்பு கூட ஏசப்பா. அன்புங்க எல்லாமே வாழ்க்கை ஜெயிக்கும் நீங்க சொல்லி வசனம் அதுக்காக நன்றி சொல்லுவாங்கப்பா. இந்த கடைசி காலம் அப்பா சாத்தான் அன்பை தான் எடுத்து வராஜாவே அந்த அன்பு நீங்க கொண்டு வர வேண்டும் அப்பா. அது மட்டும் நேரத்தால் போகணும் பாடம் பாடணும் ஏசப்பா நீங்க துணியாக வேண்டி வந்தாங்க. இருக்க சபை மக்கள் எல்லாம் போயிருந்தா உமா கருத்து மட்டுமே தெரிவிக்கிறோம்ப்பா. எல்லாம் நேரத்தை நாம சொல்லி ஏசப்பா நன்றி ஆமென். இப்போது வேத பாடம் வாசிக்கப்படும். Gospel according to Matthew chapter 1 verses 18 to 25. Now the birth of Jesus Christ was on this wise. When as his mother Mary was espoused to Joseph, before they came together, she was found with child of the Holy Ghost. When Joseph, her husband, being a just man and not willing to make her a public example, was minded to put her away privately. But while he thought on these things, behold, the angel of the Lord appeared unto him in a dream, saying, Joseph, thou son of David, fear not to take unto thee Mary thy wife, for that which is conceived in her is of the Holy Ghost. And she shall bring forth a son, and thou shalt call his name Jesus, for he shall save his people from their sins. Now all this was done that it might be fulfilled which was spoken of the Lord by the prophet, saying, Behold, a virgin shall be with child, and shall bring forth a son, and they shall call his name Emmanuel, which being interpreted as God with us. Then Joseph, being raised from sleep, did as the angel of the Lord had bidden him, and took unto him his wife, and knew her not till she had brought forth a firstborn son, and he called his name Jesus. Here is the scripture reading. Thanks be to thee, O God. கர்த்தருடைய செய்தி கவனமாக கேளு. ஒருவரை நாம் கவனமாக கேட்கவில்லை என்று சொன்னால் தோற்கடிக்கப்படுவது நாமாகத்தான் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்டை பாருங்கள், வித்தியார்த்தி அவன் ஸ்கூலுக்கு போறான், சரியா கான்சென்ட்ரேஷன் பண்ணலனாக்கா அவன் பாஸ் ஆக போனான். கவனிக்கு அவன் ஃபெயில் ஆகுறான். ஸ்கூலுக்கு போவது எதுக்கு? ஆடுறதுக்கா? ஸ்கூல்னாக்க என்ன? ஸ்கூல்னா விளையாட்டு கற்றுக் கொடுக்கிறல்லவா? பல காரியத்துல விளையாட்டு ஒன்று, ஆனால்
படிப்பை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த குழந்தையை பார்க்கும்போது, சின்ன குழந்தையை பார்க்கும்போது அந்த குழந்தை ஃபியூச்சர்ல பெரிய 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 ஆட்களில் ஒருவனாக மாற்றப்பட வேண்டும். அதுதான் ஸ்கூலுடைய நோக்கம், ஆறுதல். அமிதமாக திருச்சபைகள் வரும்போது ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படியாக பார்க்கிறார்? தாவீதை போல பார்க்கிறார், ஆபிரகாமை போல பார்க்கிறார், மோசேயை போல பார்க்கிறார். இவர்கள் அனைவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். அவருடைய லைஃபை பார்த்தால் அவர் மிகவும் ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்கிற லைஃபாக தான் இருக்கிறது. தாவீதின் ராஜ்யம் அந்த ஆட்சி கீழே விழுந்தாலும் வேதம் சொல்கிறது, தாவீதின் ராஜ்யம் உடைந்து போன அதன் சுவர்களை மறுபடியும் புதுப்பிக்க ஒருவர் வருகிறார். அவர் கர்த்தராகிய இயேசு என்று வேதம் சொல்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற இடத்திலிருந்து பார்த்தால் தான் தெரிகிறது அவர் யார் என்று. அவர் யார் என்று எந்த அதாவது இடம் சேஞ்ச் பண்ணி பார்த்தால் தான் தெரியும். மற்றபடி வேற தெரிகிறது. அவங்களுக்கு அதை பற்றி கவலை கூட இல்லை. ஏன் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வர வேண்டும்? வேதம் சொல்கிற பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இது ஒரு பெரிய விஷயமா? மன்னித்து விட்டுடு, அவ்வளவுதான். மன்னித்து விட்டுடு ஒவ்வொருவரையும் எல்லாரும் போ அல்ல. அவருடைய செய்தியை பாருங்கள். முதல் வசனமே அவரை குறித்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்து இருக்கிறவர். உலகத்தில் எந்த குழந்தைக்கு இல்லாத ஒரு ஸ்தானம் அந்த குழந்தைக்கு இருக்கிறது. அந்த குழந்தை பிறக்கும்போது ஒரு நட்சத்திரமே வழி நடத்துகிறது. வேற ஒரு குழந்தை இருக்கிறது அந்த உலகத்துல எப்பேற்பட்டது. அப்பே அவ்வளவு துக்க பிரமாண்டமாக இயேசு கிறிஸ்துவை எழுதப்பட்டு அந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு அசட்டையாக நினைத்தால் எப்படி இருக்கும்? ஏன் அசட்டையாக நினைக்கிறோம்? காரணம், இடம் சரியில்லை. ஒரு டைரக்ஷன்ல நீங்கள் பார்த்தா அவர் அப்படிதான் தெரிவார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து பார்த்தா அப்படிதான் தெரிவார். எனக்கு மாத்தி பார்த்தாக்க வேறு விஷயமாக தெரிகிறார். மாத்தணும். இங்க இருந்து பார்த்தா நீங்கள் எனக்கு 9 இருக்குது, அங்கிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படியா தெரியும்? 6. அப்ப நம்ம கர்த்தராகிய தேவன் ஒரு காரியத்தை 9 என்றோ அவர் எழுதினது நம்ம 9 படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எந்த டைரக்ஷன் நின்றுட்டு அதை எழுதினாரோ அந்த டைரக்ஷன் நம்ம நின்றுட்டு பார்த்தா தான் தெரியும். நம்ம வேற டைரக்ஷன் நின்று வேற இடத்துல நின்று பார்த்தாக்கா அது வேற மாதிரி தான் தெரியும். சரி, இந்த பக்கத்துல இருந்தாக்கா அதே 9 வேற மாதிரி தெரிகிறது, இந்த பொறுத்து பார்த்தாக்கா அதே 9 வேற மாதிரி தெரியும். உலகத்தில் எல்லா விதமான மொழிகள் இருக்கிறது. ஒவ்வொரு மொழிகளுக்கும் எழுத்து இருக்கிறது. அந்த எழுத்து அப்படியாக ஒரு மாதிரி எழுதப்படும் போது அது அப்படியாகத்தான் படிக்க முடியும். இந்த இயேசு கிறிஸ்து யார்? சிம்பிளா இருக்க முடியாது. சிம்பிளா இருக்கவே முடியாது. எடுத்தவனுக்கு நஷ்டம். அவர் யார் என்று கண்டுபிடிச்சு போக வேண்டும். கர்த்தரும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதாவாகிய உம்மையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்துக் கொள்வது தான் நித்திய ஜீவன். அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நித்திய அழிவு. அறிந்து கொண்டால் நித்திய ஜீவன். அறிந்து கொள்ள to know is to have eternal life. அறிந்து கொள்வது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வது. அறிந்து கொள்ளாமல் இருப்பது நித்திய அழிவை நமக்கு நாமே ஒரு சாபமாக மாற்றிவிடுகிறோம். ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் புறக்கணித்தோம் என்று சொல்லக்கூடிய நிலைமையில வரும். ஒரு காரியத்தை பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து போகும்போது நமக்கு ஒரு விதமான பயம். அது வேற, நான் இந்த இடத்துல நின்னாதான் அப்படி தெரிகிறது. டைரக்ஷன், அவர் இருக்கிற டைரக்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு அவர் பெரியவர், உலகத்தில் இல்லாத காட்டிலும் பெரியவர். ஆனா அந்த வேற டைரக்ஷன் வேற இடத்திலிருந்து பார்க்கும்போது அப்படி தெரியாது. கிறிஸ்தவ சபையில போகும்போது உள்ளே போகும்போது அவர் அப்படியே தொங்க போட்டு இருக்கிறார். ஒண்ணுமே முடியாதவர்,
ஒண்ணுமே முடியாதவர். ஒரு சின்ன ஒரு கட் நிக்கேறு போட்டுட்டு யார் என்னவாக பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்? அவர் தேவன், அவர் தேவன். அவர் விரும்பி ஒன்னும் அந்த மாதிரி ஒன்னும் ஒரு நிக்கரெல்லாம் போட்டு இருக்க மாட்டார். அவர் விரும்பி அல்ல, அவர்கள் பிடித்து ஒரு ஒரு கொடூரமான ஜனங்கள் அப்படி செய்து விட்டார்கள். கொடூரமான ஜனங்கள் அப்படி செய்து, அவர் விரும்பினது அல்ல. மறுபடியும் அவர் சொல்கிற வார்த்தையை நாம் கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால் பெரிய காரியம். அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், இந்த சரீரத்தை அழித்து போடு, 3 நாளைக்குள்ள நான் எழுப்புவேன். எது சரீரத்தை அழித்து போடுவதா, 3 நாளைக்குள்ள எழுப்புவதா? எதுக்கு நல்லது? அழித்தனா? இந்த சரீரத்தை அழித்து போடுங்கள். அதாவது அவர் சொல்கிறார், இங்க குத்துறாங்க, தலையில கிரீடத்தை போடுறாங்க. கிரீடம் அல்ல, முற்கிரீடம். அதுல விஷம் இருக்கிறது. ஒவ்வொரு கிரீடத்திலையும் ஒவ்வொரு முள்ளிலும் விஷம் இருக்கிறது. விழாவில குத்துகிறார்கள், காலில் குத்துகிறார்கள், இரவு நேரம் முழுவதும் அடித்திருக்கிறார்கள். இது பார்க்கும் பொழுது உனக்காக எனக்காக பாவத்தின் கொடூரம் இப்படியாகத்தான் இருக்கும் என்று அவர் சொல்கிறார். நீ சகிக்காதே, உனக்காக நான் சகித்தேன். நீ அவதிப்படாதே, நான் அவதிப்பட்டேன் என்பதனால் அவர் செய்துட்டு கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதே சீனை காமிச்சிருக்க முடியுமா? அவர் என்ன ஆனார் தானே காமிக்கணும். உயிர் தெரிந்தால் தானே பெரிய விஷயம். உயிர் திறம் அப்படியே தொங்கிக் கொண்டு இருந்தாங்க, அது பெரிய விஷயமாக மாற்றப்படுமா?